ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ இன்றைக்கி கிரேட் பீம் காங்கிரீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிரேட் பீம் அதாவது தரை பீம் சொல்லுவோம், டெக்னிக்கலாக கிரேட் பீம் சொல்லுவோம். ஸோ இந்த பீம் நம்ம காங்கிரீட் அமைக்கும் போது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சைட்டில் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது கம்பி கட்டுறது. ஸோ கம்பி கட்டுறதுல ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் படி கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுபோல் காலம் எல்லாமே கவருக்காக அந்த பீமுக்குள்ளே இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். நம்ம என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது சரியாக அமைக்கிறாங்களா அப்படிங்கிறதே நம்ம அந்த காங்கிரீட்டின் போது உறுதி செய்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஆன் சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காக இருக்கும் கண்டிப்பாக. அதுபோல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கட்டுமான சம்மந்தமான தகவல்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சைட்டில் வந்து நம்ம கிரேட் பீம் காங்கிரீட் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ கிரேட் பீம் காங்கிரீட்டில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இருக்கிறது போல் எல்லா கம்பியும் கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அது போல் எல்லா பீமுமே கவருக்காக இருக்குதா, ஸ்பேசிங் கரெக்டாக இருக்குதா. ஸோ ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஒரு 6 இன்ச்சு ஸ்பேசிங் கொடுத்துருந்தாங்கன்னா ரிங்ஸுக்கு அந்த ரிங்ஸு கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கணும். அது போடும்போது கவர் பிளாக் எல்லாமே வச்சுட்டு போடுறாங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம காங்கிரீட் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போது சொல்கிறது போல் M20 கிரேடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி நம்ம சீமார் வச்சு நம்ம பூட்டி விடுறது நல்லது. ஏன்னா கிராக்ஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் ப்ராசஸால் வாட்டர் கண்டென்ட் வந்து எவாப்ரேட் ஆகும்போது சின்ன மைனூட் கிராக்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம இதுமாரி விளக்கமாறு வச்சு நம்ம சீவி விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த கிராக்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இருக்கிற கண்டென்ட் எல்லாமே தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எவாப்ரேட் ஆகினதுக்கப்புறமா இந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரிங் சைடில் வந்து கேப்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் நம்ம அதை மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. மேக்ஸிமம் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பீம்ஸுங்கும்போது ஸோ இது ஓவராலாக எல்லா பீமுமே வந்து 1.25 அடி டெப்த்து உள்ள பீமு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து டெப்த் அதிகமாக இருக்கிறதால நம்ம குத்தி விடும்போது சரியாக பேக் ஆகாமல் இருக்கும். ஸோ எப்போதுமே ராடு வச்சு நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ அது வந்து சரியாக பேக் ஆகாமல் இருக்கும். ஸோ டெப்த் அதிகமாக இருக்கும்போது அப்போது ஓவராலாக நம்ம அந்த வைப்ரேட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதையும் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த காங்கிரீட் வந்து அரெஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பீம்ஸ் டெப்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வைப்ரேட்டர் போகிறது ஒரு நல்ல விஷயம். அதுபோல் ராடோட ஸ்பேசிங் ஒரு ரிங்ஸுக்கும் இன்னொரு ரிங்ஸுக்கும் உள்ள ஸ்பேசிங் கரெக்டாக இருக்குதாங்கிறது செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே கட்டில்மெண்ட். இப்போ இந்த பீமோட ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போய் பார்த்தீங்கன்னா அது P17 வரும், P10 வரும், ஸோ P11 வரும். ஸோ P11 இருக்கிற ராடு வந்து இப்போ டாப்பில் 2 12, பாட்டத்தில் 2 16. ஸோ பார்த்தீங்களா தெரியும். டாப்பில் 2 12ம் பாட்டத்தில் 2 16 வரும். ஸோ கட்டில்மெண்ட் டாப்பில் 2 12 வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அதே போல் ஓவராலாக எந்தெந்த பீமுக்கு எந்தெந்த ராடு கரெக்டாக இருக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பீமுக்குமே ஒவ்வொரு ராடு வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த ஓவரால் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ P17 சம்திங் இது வரும். ஸோ அந்த பீமுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக த்ரூ அவுட்டாக வந்து டாப்பில் 2 12, பாட்டத்தில் 2 12 வரும். ஸோ கட்டில்மெண்ட் வந்து மிட் ராடு டாப் ராடு ரெண்டுமே கலந்து வரும். ஸோ அதே போல் இந்த ராடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே போல் இந்த பீம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் 2 12, பாட்டத்துலேயும் 2 12, டாப் சைடில் வந்து 2 கட்டில்மெண்ட் வந்து இந்த சைடு. ஸோ இந்த சைடு ஒரு எட்ஜ் காலம் எட்ஜ்லேயும் அந்த சைடு ஒரு காலம் எட்ஜ்லேயும் வரும். ஸோ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கவர் பிளாக் வைக்க வேண்டிய இடத்துல கவர் பிளாக் வச்சுட்டு நம்ம காங்கிரீட் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி உள்ள சின்ன செங்கல் ஜெல்லி இருக்கலாம், மண் இருக்கலாம், இது எல்லாமே க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் காங்கிரீட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம், காங்கிரீட் நம்ம இப்போ இந்த பீம் ஃபுல்லாக இப்போ நம்ம காங்கிரீட் போயிட்டுருக்கு. ஸோ
ஸோ இடையில வந்து இன்டர்மீடியேட் ஆகக்கூடிய பீமில் வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் காங்கிரீட் வந்து ஓரளவுக்கு ஸ்லோப்பாக வந்து நம்ம காங்கிரீட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்லோப் எதுக்கு அப்படின்னா, ஸோ ஓவராலாக எட்ஜு நம்ம மட்டும் விட்டுட்டு நம்ம காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா திரும்பி அடுத்த இந்த பீமுக்கு போடும்போது அது வந்து செட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து சரியான பிடிப்பு இருக்காது. ஸோ அதனால தான் எப்போதுமே 45 டிகிரி ஆங்கிளில் வந்து இந்த காங்கிரீட் வந்து இன்டர்மீடியேட் ஆகக்கூடிய பீமில் வந்து ஸ்லோப் பண்ணி விட்டுட்டு திரும்பி காங்கிரீட் வந்து நம்ம இதில் சிமெண்ட் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து மேலே காங்கிரீட் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோப்லையும் லைட்டாக கீறி விட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே தான் சிமெண்ட் பால் வச்சு நம்ம காங்கிரீட் வந்து திரும்பி ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா ஓவராலாக இந்த பீமுக்கு மட்டும் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த காங்கிரீட் வந்து சரியாக அதில் வந்து சேராது. அதனால தான் 45 டிகிரி ஆங்கிளில் வந்து கொஞ்சம் காங்கிரீட்டை வந்து இழுத்து விட்டுட்டு திரும்பி இந்த பீம் போடும்போது அந்த காங்கிரீட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம். எப்போதுமே இந்த இன்டர்மீடியேட்டில் வரக்கூடிய பீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெயின் பீமில் வந்து டாப்பில் தான் இந்த ராடு வந்து உட்காரணும். ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த பீம் ராடு வந்து போகக்கூடாது. ஸோ அந்த பீமோட டாப்பில் தான் வந்து இந்த பீம் வந்து ஃபுல்லாகவே த்ரோ அவுட் ஆகணும். ஸோ டாப் வரைக்குமே அந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் வரைக்குமே இதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா லோடு உட்காரும்போது ஸோ இந்த பீம் வந்து மெயின் பீமாக இருக்குது. ஸோ இந்த பீம் வந்து இன்டர்மீடியட்டாக இது வந்து உட்காரும். ஸோ இதை வந்து டாப்பில் இந்த ராடு வைக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து இந்த பீம் மேலே உட்காருது அப்படிங்கிறத அந்த லோடு வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சரல் படி கரெக்டாக இருக்குதுங்கிறது அர்த்தம். இல்லை இந்த ராடு வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா சரியான அழுத்தம் ஃபோர்ஸ் வந்து இந்த பீம் எடுக்காது, லோடு எடுக்காது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால தான் எப்போதுமே டாப்பில் வரக்கூடிய ராடு வந்து இன்டர்மீடியட்டாக வரக்கூடிய பீம் மேலே கரெக்டாக டாப்பில் வந்து உட்காரணுங்கிறது சொல்கிறது. ஸோ இந்த செங்கல் எதுக்கு அப்படின்னா 9 இன்ச்சு பீம் இருக்குது அப்படின்னா 9 இன்ச்சு வந்து கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பீம் நம்ம போடுவோம். இதில் வந்து காங்கிரீட் போடும்போது லைட்டான பிதுக்கம் இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு அரை லூஸ் வந்து இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா காங்கிரீட் போடும்போது லைட்டான பிதுக்கம் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ தான் வந்து கல் வைக்கும்போது கரெக்டான அளவில் இருக்குதாங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு வந்து பீம் ஒதுங்கி இருக்குது. ஸோ காங்கிரீட் போடும்போது இந்த பீமை வந்து சென்டர் மெட்டீரியல் கொண்டு வந்துட்டு கவர் பிளாக் கரெக்டாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் இந்த பீம்லலாம் காங்கிரீட் போடணும். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே போல் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி காங்கிரீட் போடுங்க. அப்போ தான் வந்து காங்கிரீட்டும் சரியான பதத்தில் இருக்கும், பீமும் எல்லா விதமான கவரும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா காங்கிரீட் வந்து சரியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீம் வந்து ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாச்சு. ஸோ இன்டர்மீடியட்டாக வரக்கூடிய பீமில் வந்து கொஞ்சம் தூரம் இழுத்து நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் வந்து நம்ம காங்கிரீட்டை வந்து ஸ்லோப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம கீறி விட்டு சிமெண்ட் பால் ஊற்றிட்டு நம்ம காங்கிரீட் வந்து இந்த பீமுக்கு வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எள்ளு வந்து கரெக்டாக இருக்குதாங்கிறத செக் பண்ணிங்க. இப்போ டாப்பில் வர ராடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம் டாப்பில் உட்காந்து ஸோ அது கீழே பாருங்கள், இந்த எள்ளு வந்து பெண்டாகி கீழே அந்த ஹூக்கு மாரி வளைச்சி கீழே விட்டுருப்பாங்க. ஸோ இந்த பீமில் வந்து லாக்கிங் ஆன மாரி அந்த ஹூக் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? சிலப்போல் எங்கெங்கே எட்ஜில் வருதோ அந்தந்த இடத்துல வந்து இந்த ராடோட எட்ஜை வந்து வளைச்சி விடுறது. ஸோ அது அரெஸ்ட் ஆக மாரி அந்த பீமில் வந்து லாக் ஆன மாரி ஆகிடும். ஸோ பாருங்களா, அது இந்த அப்படியே எட்ஜில் வந்து வளைஞ்சி கீழே வரைக்கும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாலும் டாப்பில் 2 12, பாட்டத்தில் 2 12, 2 கட்டில்மெண்ட் டாப் போஸ்ட் எட்ஜில் வந்து 2 12 கட்டில்மெண்ட் வரும். ஸோ எங்கெங்கே 12 வரும், எங்கெங்கே 16 வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் என்ன இருக்கோ ஸோ அதை தான் வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பீமெல்லாம் கொஞ்சம் கவர் தள்ளிட்டு போட சொல்லணும்.
பீமை கவர் தள்ளிட்டு தள்ளிட்டு போட சொல்லுங்கள். அதுபோல் இந்த பீம் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் 2 16 பாட்டத்துலேயும் 2 16 வரும். ஸோ அதுதான் இப்போ எல்லாமே வந்து 12 மட்டும் வராது, 16 மட்டும் வராது, எல்லாமே கலந்து தான் வரும். ஸ்ட்ரக்சரல் டிசைனில் நம்ம ப்ராப்பராக நம்ம பில்டிங்கோட லோடு எவ்வளவு, ஸோ அந்த லோடு எப்படி கால்குலேட் பண்ணி ஈக்குவலாக நம்ம பூமிக்கு வந்து செலுத்துகிறோம், அந்த ஃபோர்ஸை வந்து ஈவனாக செலுத்துகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான். ஸோ அதை ஸ்ட்ரக்சரலாக டிசைன் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன கம்பி, ஒவ்வொரு பீமோட டெப்த்தும் மாறும், அந்த ஒரு பீமோட ராட்ஸும் மாறும். அதே போல் இந்த ரிங்ஸுக்கும் உண்டான ஸ்பேஸிங் வந்து ஒவ்வொரு பீமுக்குமே மாறும். ஸோ அதன்படி நம்ம கரெக்டாக செய்யும்போது தான் நம்ம வீட்டை வந்து ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி வடிவமைத்து கரெக்டாக அமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும், அந்த பீமில் பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். ஸோ அது போல் ஒவ்வொரு பீமுக்குமே வேரியேஷன் வந்துட்டுருக்கும். அப்படியே போடும்போது காலம் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குதாங்கிறதே தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன தான் நம்ம கீழே வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டார்டர் போட்டு கொண்டு வந்தாலும் இதுக்கு மேலே திரும்பி ஸ்டார்டர் போட்டு நம்ம மேலே கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாரி ஸோ பீமோட அந்த காலத்தோட பொசிஷன் கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து ஒரு அடி காலம் இந்த சைடு பார்த்த மாரி இருக்குது. ஸோ இந்த காலத்தோட பொசிஷன் ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கரெக்டான திசையில் தான் இருக்குதாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம காங்கிரீட் வந்து சரியாக அமைக்க முடியும். அதே போல் ஓவராலாக இந்த 18 காலம் இருக்குதுன்னா 18 காலமே அதே போல் தான் இருக்குதாங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை வந்து செயல்படுத்தணும். அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ காலத்தை சரியான பொசிஷனில் வைக்கிறாங்க. ஸோ மைனூட்டாக சேஞ்சஸ் வரும். ஸோ அது வந்து நம்ம மேலே பிரிக் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டர் போட்டு திரும்பி வந்து நம்ம காலத்தை வந்து மேலே கொண்டு போவோம். இப்போ பீம் அமைக்கிறதால பீமில் வந்து உள்ளே வரக்கூடிய ராட்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து காலத்தோட லைட்டாக ஒரு அறங்களை சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் காலத்தை வந்து இந்த மாதிரி முட்டு வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம காங்கிட்டு அமைக்கிறது. வைப்ரேட்டர் போடலையா? வைப்ரேட்டர் ஒரு சைடு ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னா வைப்ரேட்டர் போட்டு விட்டுரு. ஃபினிஷ் பண்ணாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இருந்தாலே போதும். என் பீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா சரியாக பேக் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து காங்கிட்டு வந்து பீமுக்கு போடும்போது லூஸாகவே போடுங்க. ஏன்னா ரொம்பவும் டைட்டாக போட்டாலும் உள்ளே வந்து நம்ம இப்போ சரியாக பேக் பண்ண முடியாது. ரொம்ப தண்ணியாக சேர்த்து போட்டாலுமே இருக்கக்கூடிய பால் எல்லாமே கீழே இறங்கிடும். ஸோ சரியான பதத்தில் தான் நம்ம பீமுக்கு போடுவோம். ஒவ்வொரு காங்கிட்டுக்குமே ஒவ்வொரு பதம் இருக்குது. நம்ம ரூஃபுக்கு போடுறதா இருந்தாலும் பீமுக்கு போடுறோம், இல்லை நம்ம படிக்க போடுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம ஒவ்வொரு பதத்தில் தான் நம்ம காங்கிட்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் வைக்கக்கூடிய சைடு எல்லாமே கம்ப்ளீஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கார் பிளாக்கும் வச்சுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பீம்ஸை நம்ம காங்கிரீட் பேஸ் பண்ணிட்டோம்னா ஓவராலாக நம்ம இந்த கிரேட் பீம் வந்து கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம காங்கிரீட்டுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியான அளவில் வந்து மண், ஜல்லி, சிமெண்ட் வந்து சரியாக இருக்குதாங்கிறது செக் பண்ணிவிட்டு தான் நம்ம காங்கிரீட் போடணும். ஏன்னா இடையில வந்து நம்ம காங்கிரீட் போட்டுட்டு இருக்கும்போது மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்தது அப்படின்னா திரும்பி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆகிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம சரியாக பண்ணி ஆகணும். ஸோ இப்போ டிராக்டர் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வண்டியை ரிலீஸ் பண்ணி வெளில அனுப்பணும். ஸோ இந்த ப்ராசஸும் நம்ம சைமல்டேனியஸாக பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் பண்ண மாட்டேன், மூட்டை இறக்குறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா, நம்மளும் அதுக்கு தற்போல் ஹெல்ப் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஞ்சம் அனுப்பி விடுறது தான் நல்லது. ஸோ
2 வீலுமே உட்காந்துட்டதால தான் பிரச்சனை ஆகுது. ஸோ கொஞ்சம் வெட்டி எடுத்திருக்காங்க. இது இவ்வளோ தூரம் உட்காரல, கொஞ்சம் வெட்டி மண் எடுத்திருக்காங்க. ஸோ ஈஸியாக ஏறணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரோப் இருக்காண்ணா? சரி சரி. ஸோ நம்ம இது டிராக்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ நம்ம வெளியில் எடுக்கிற ப்ராசஸும் போயிட்டுருக்கு. சரி வாங்க. ஸோ கிரேட் பீம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நம்ம காலத்தில் வரக்கூடிய பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். பீமில் வரக்கூடிய ராட்ஸ் என்னென்ன பீமுக்கு என்னென்ன ராட்ஸ் வந்துருக்குங்கிறத செக் பண்ணணும். ஸோ அந்த பீமுக்கு உண்டான ஸ்டிரஸ் ரிங்ஸ் வந்து ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு கவர் செக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ காங்கிரீட் வந்து நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். காங்கிரீட் வந்து சரியான பதத்தில் அமைச்சிட்டோம் அப்படிங்கிறதும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம சைட்டில் ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே எந்த வித தவறுமே இல்லாமல் நம்ம காங்கிரீட் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம அமைக்க முடியும். ஸோ காங்கிரீட் ஒரு 95% வந்துட்டு ஓரளவு கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அந்த ஒரு ஸ்ட்ரைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக கிரேட் பீம் காங்கிரீட் வந்து இன்றைக்கி ஃபைனல் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம இன்னர் ரூமுக்கு என்னென்ன கல் ஒழுங்குறோம். ஸோ நாளைக்கு நம்ம கல் ஒழுங்கி ரூம் சைஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் ஸோ அவுட்ரு மெஷர்மெண்ட் எடுத்து நடுவில் எங்கெங்கே சுவர் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோட கம்ப்ளீஷன் முடிச்சுக்கிறோம். ஸோ ஓவராலாக கிரேட் பீம் வந்து ஓவராலாக கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு லோடு காங்கிரீட் தான் ஓடும். ஸோ இதோட கிரேட் பீம் ஒர்க் காங்கிரீட் வந்து இன்றைக்கி ஃபைனல் ஆகிடுச்சு. மேலும் இது போன்ற கட்டுமான பற்றி உண்டான வேலைகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.